அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆசனங்கள் ஃபார் வெரிகோஸ் வெயின்ஸ். வெரிகோஸ் வெயின்ஸ்னா அப்படின்னான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, கால்கள் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்பாங்க, இல்லை பெண்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. நிறைய கடையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்பாங்க. அந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்க வேலைகள் செய்யும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நரம்புகள் வந்து ஃபுல்லாகவே அப்படியே வந்து சுருண்டும். அது மெயினாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கால்கள் பின்பகுதியில் வந்து இருக்கும். இந்த காஃப் மசில்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து இப்படி சுருண்டுரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக வந்து போகல. அந்த வெயின்ஸ்குள்ளே வந்து கரெக்டாக வந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து போகலை, தடைப்பட்டு இருக்குது. இடையூறாக இருக்கிறதுனால வந்து அது வந்து அப்படியே சுருண்டுரும். தடைப்பட்டிருக்கிறதுனால, அடைச்சிருக்கிறதுனால என்ன ஆகும், அதோட வீல்ஸ் வந்து என்ன ஆகும், அப்படியே விரிஞ்சிரும். கொஞ்சம் வந்து பல்ஸ் மாதிரி ஆகிடும், அந்த அப்படியே வீங்குற மாதிரி ஆகிடும். அதனால அது அப்படியே வந்து சுருண்டிக்கும். இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது வந்து இன்னும் நிற்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல வந்து அந்த சுருண்டிருக்க இடத்துல வந்து ரொம்ப பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால வந்து அதை தவிர்க்கிறதுக்காக வந்து நம்ம இந்த ஆசனங்கள்லாம் வந்து பண்ண போகிறோம். என்னென்ன ஆசனங்கள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்றுனா அப்படியே பார்த்துட்டே வரலாம். முதல் ஆசனம், கால்களை தண்டாசனால நீட்டிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். முதல் ஆசனம் நவாசனா, சென்டர் பொசிஷன். இப்போ கால்களை எடுத்து இப்படி வந்து ஃபர்ஸ்ட் வைக்க போறோம். ரெண்டு காலுமே வந்து முட்டியும் சேர்ந்து வச்சிருக்கணும். ரெண்டு கால் பாதமும் வந்து சேர்ந்து வைக்கணும். வச்சுட்டு கால்களை வந்து முன்னோக்கி இப்படி வந்து இப்படி தள்ள போறோம். இதுல இருக்கலாம். கைகள் ரெண்டு இப்படி எடுத்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி காலை வந்து முழுசா நீட்ட முடியல, அதுக்கப்புறம் கையும் எடுக்க முடியலன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்படிவே பண்ணிக்கலாம். கால் இப்படி தூக்கிட்டு இப்படி வச்சுக்கலாம். ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு இப்படி வச்சுட்டு கைகளையும் வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து பிராக்டிஸ் செய்ய வந்து இந்த கையை மட்டும் எடுத்து இப்படி வச்சிருங்க. இதுலயே வந்து நிற்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக கால்களை வந்து நீட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாவாசனா, தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நாவாசனா பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வயிறு வந்து நல்லாவே அதிர்வு கிடைக்கும். அதே மாதிரி இந்த தொடை பகுதியிலுமே வந்து நல்ல அதிர்வு கிடைக்கும். இதுல வந்து உங்களுக்கு நல்ல தொப்பைகள் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நல்லா சரியாயிடும். அதே நேரத்தில் நமக்கு இப்போ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்ல வந்து காலுக்கு வந்துமே ரொம்ப நல்லது. கால்கள் நம்ம நல்லா நீட்டி வச்சு அதுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே போகும். அதுக்காக வந்து நம்ம இந்த ஆசனா பண்றோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது பச்சி மோட்டாசனா பண்ண போறோம். கால்கள் எப்படி நீட்டியே இருக்கட்டும். நீட்டி இருந்ததுல இருந்து கைகள் வந்து மேல தூக்க போறோம். மூச்சு இழுத்துட்டு கை கீழே வரும்போது மூச்சை விடுறோம். இது முழுமையா வந்து கை வந்து இந்த எல்போ அப்படி கீழே வச்சு பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கை கூட போய் நீட்டி வச்சுக்கோங்க. இதுல ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரும்போது இது பிடிச்சிட்டு இந்த பெருவரலை பிடிச்சிட்டு நல்லா மாறு பகுதி நல்லா போய் நீட்டணும். உங்களோட ஸ்பைனை முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு ஒரு சின்ன ஜர்க் கொடுத்துட்டு அப்படியே இப்படி கீழே வரணும். எடுத்த உடனே வந்து உங்க தலையை வந்து கீழே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா உங்க முதுகு வந்து நல்லா இப்படி வளைஞ்சிருக்கும். அதுக்காக நம்ம என்ன சொல்றோம்னா, முதுகு தண்டை நல்லா இப்படி நேராக வச்சுட்டு உங்க மார்பு பகுதி கொஞ்சம் நீட்டிட்டு உங்க மார்பு பகுதி இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தலையை வந்து இப்படி கீழே வைங்க. இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்தும் போது தலையை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா நிமிர்ந்துட்டு வந்துருங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பச்சி மோட்டாசனா. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வைங்க. கை இப்படி வைக்க முடியலன்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படியும் ஃபுல்லாகவும் குனிய முடியலாம். இவ்வளவுதான் வருதுன்னா இப்படியும் வச்சுட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முயற்சி செய்ய தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து கீழே வரும். ஆக்சுவலா எப்படி வரணும்னா, உங்க மார்பு பகுதி வந்து ஃபுல்லா வந்து தொடை மேலே அப்படி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி வந்தாதான் உங்களுக்கு வயிறு நல்லா அழுந்தும். அதே நேரத்தில் கால் வந்து நல்லா நீண்டு வரும். பண்ணும்போது அப்படி கால் இப்படி தூக்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் வந்து கிடைக்காது. நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு வந்து நம்ம காலுக்கு வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகணும். அதுக்காக நல்லா இப்படி வைக்கிறோம். இந்த காலை வந்து நம்ம முன்னோக்கி இப்படி வச்சிருந்தோம்னா
இந்த முட்டி வந்து கீழே படிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து நம்ம பெருவரில் வந்து இப்படி பிடிக்கும். பிடிச்சி இப்படி நல்லா நீட்டி வந்து இப்படி வைக்கிறோம். அப்போ இங்கே தூக்காது. ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். வெரிகோஸ் வெயின்ஸ்க்காக வந்து நம்ம ஆசனங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து நாவாசனா பார்த்துட்டு இருந்தோம். நாவாசனால பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே இப்படி நீண்டு வரும். நம்ம இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு வந்து கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறது, இந்த ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச், இந்த காஃப் மசில் ஸ்ட்ரெச் இதெல்லாம் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த நம்ம சுருண்டு இருக்கிற அந்த வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு சரியாகும். பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே போகும். அந்த நாவாசனால அந்த மாதிரி பண்ணலாம். சப்போஸ் இந்த மாதிரி பேலன்ஸ் கிடைக்க முடியலன்னா ஒன்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன், காலை மடக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படியும் செஞ்சும் எனக்கு வரலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வால் சப்போர்ட் எடுத்துட்டும் நீங்கள் பண்ணலாம். வாலில் வந்து காலை வந்து நீங்கள் பாதத்தை வச்சுட்டு நீங்கள் கைகள் வந்து நீட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் வால் சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வந்துடும். அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஆசனம் வந்து நம்ம பச்சிமோட்ட ஆசனம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் வந்து கால்கள் நல்லா நீண்டிட்டு வர்றதுனால வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே போகும். அது பண்ணும் போது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு வந்து உங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம். அது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக அந்த கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், ஒரு சின்ன சின்ன டிப்பு தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கவனிச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆசனம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு முழுமையாக அடைஞ்சிரும். இந்த ஆசனங்களை வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து செய்யணும். செய்ய தான் உங்களுக்கு வந்து இதாகும். ஒரு நாள் 2 நாள் செஞ்சு அதுக்கப்புறம் பலன் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. தொடர்ந்து வாரத்தில் 5 நாளாவது கண்டிப்பாக வந்து செஞ்சுட்டு நீங்கள் தொடர்ந்து மாதக்கணக்கில் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் வந்துடும். நம்ம ஹாஸ்பிட்டல் கைமா வந்து நம்ம வந்து சுற்றுறதுக்கு வந்து அவசியம் இல்லை. முன்னாடி இது அப்படியே வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆசனங்கள்லாம் இது செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.